எல்லோரும் கேட்குங்க என்னக்கா டெய்லி வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி வெளியே போகணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. பட் ஆனால் டே ஃபுல்லாக நம்ம பிஸியாக இருக்கும், நைட்டு தான் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்கும் அப்படின்றதுனால நைட்டு வைப்பு, இந்த ரைடு, டிரைவிங் இது எல்லாமே எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன சுச்சுவேஷன், என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன தோணுனாலும் உடனே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ அப்படி நாங்கள் வந்த இடம் தான் அந்த சரவணபவன் ஹோட்டலு. நாங்கள் இங்கே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், அப்படியும் சுற்றி பார்த்துட்டு. அப்போ வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இவங்க வந்துட்டு இந்த அல்வாவை கொடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அல்வா சூடாக இருந்துச்சு, சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, அதை மட்டும் சொல்லியிருந்தேன். ஓகேக்கா அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் சார் வந்துட்டு இந்த கூட முறுக்கை பார்த்துட்டு உட்காந்து ஒன்று ஒன்று செக் பண்ணிவிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். எனக்கு இந்த கூட முறுக்கு 2 பேக்கெட் வேணும்ப்பான்னு ஒரே அடி. சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். முறுக்கை வந்துட்டு கூட மாதிரி பின்னி அதுக்குள்ளே 4 சீடையை வச்சு அமைக்க வச்சுருக்காங்க. அதான் கூட முறுக்கா, இன்னும் கூட ப்ளஸ் சீடை முறுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ நேம் இருந்துச்சு சம்திங். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க டெக்ஸ்டைலுக்கு போய் உள்ளே போய் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படி சுற்றி கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு சும்மா போனோம் அப்படின்னா நம்ம கூட சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காஃபி, எனக்கு ஒரு ஜூஸும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. வரையில் தான் ஒரு கெட்டு சாப்பாடை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுனால வந்துட்டு நம்மளால் குடிக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 1/2 அன் ஹவர் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு பில்லை போட்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம சேனல் நேம் எல்லாம் கேட்டுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு போகையில் ஒரு பாய் சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு பிகாஸ் ஆஃப் வந்துட்டு நமக்கு எடுக்க அலோவ் பண்ணாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு டாட்டா பை பை தேங்க்யூ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி நீங்களும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர், லைக்கையும் கமெண்ட்டையும் போட்டுட்டு கிளம்பிடுங்க. டேக் கேர்.